ட்ரீம் லெவன்னா என்ன? கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருந்த டைம்ல எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஒரு ஆப் தான் வந்து ட்ரீம்11. ஸோ இந்த ஆப்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணோம்னா நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நிறைய பேர் பணத்தை நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சிருக்காங்க, நிறைய பேர் பணத்தை வந்து லாஸ் ஆகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வின் பண்ணவங்க எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ப்ளே பண்ணி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாங்க, எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் அருண். வெல்கம் டு ஃபேண்டசி குருத்தமிழன் யூடியூப் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீம்11னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்தியா ஒரு ஆஸ்திரேலியா ரெண்டு டீம் வந்து ப்ளே பண்றாங்கன்னா, ஸோ இந்தியா வந்து ஒரு டீம் ஏவா வச்சுக்க, ஆஸ்திரேலியா வந்து டீம் பியா வந்து இது பண்ணிக்கும். ஸோ இந்த ரெண்டு டீம்ல இருந்து 11 பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த ரெண்டு டீம்ஸ் வந்து கிட்ட 22 பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த 22 பிளேயர்ஸ்ல இருந்து 11 பிளேயரை நம்ம கரெக்டா பிக் பண்ணி பிளே பண்ணாவே போதும், கிட்டத்தட்ட ட்ரீம்11 அதிகமாகவே வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரீம்11 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல 7:4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு டீம்ல இருந்து 7 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு 4 பிளேயரும் பிக் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட இப்ப ஸ்டார்டிங்ல 7:4 இருந்துச்சு. இப்ப போக போக பார்த்தீங்கன்னா 10+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு டீம்ல இருந்து ஒரு 10 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து கம்பல்சரி ஒரு பிளேயரும் பிக் பண்ணி பிளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்க ஆப்ஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய 22 பிளேயர்ஸை பத்தியும் நம்ம முழுசா டெப்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன மாதிரி பவுல் பண்ணுவாங்க, அதுக்கு எந்த மாதிரி பவுலர் வீக்கா இருக்காங்க பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு 11 பேரை கரெக்டா பிக் பண்ணினா போதும், ட்ரீம்11ல பெரிய அமௌண்ட் வந்து வின் பண்ணலாம். ஸோ இப்போ ட்ரீம்11ல வின் பண்ணணுமா, நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கு தான் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி வந்து தேவை. நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, என்ன எஃபெக்ட் பண்ணி என்ன வேலை பார்த்தாலும் நமக்கு லக்குன்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால ட்ரீம்11ல வின் பண்ண முடியாது. ஸோ இப்போ லக்கு என்கிட்ட இருக்கு, என்னால் வின் பண்ண முடியலன்னா லக்கு இருந்தால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணே ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கம்பல்சரி நீங்க ஹார்ட் ஒர்க் எப்போ பண்ணிட்டே இருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளால ட்ரீம்11ல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்மளால வின் பண்ண முடியும். இப்போ அடுத்த ரெண்டாவது டாபிக் பொறுத்தவங்கன்னா ஹார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து ட்ரீம்11ல வின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், அதாவது 2 டீமோட பிளேயர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதில் லாஸ்டா இந்த மேட்ச்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க பார்த்துட்டு அதை வந்து நான் டீம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன், என்னால வந்து வின் பண்ண முடியல அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்னா அது கிடையாது. அந்த மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச் எங்க நடக்குது, இந்த பிளேயர்ஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, யார்கிட்ட வீக்கா இருக்கான்னு எல்லாமே டெப்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பாகிஸ்தான் இவங்க 2 பேருக்கு நடக்குதுன்னா அந்த 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுசா வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா பிட்ச் ரிப்போர்ட். ஸோ அது எங்க மேட்ச் எங்க நடக்குதோ அந்த பிட்சை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். பிட்ச் எதுக்கு சாதகமா இருக்கு, பேட்டிங்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குமா இல்ல பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பிட்ச் ரிப்போர்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியா வந்து ஒரு டீமை கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். அடுத்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா 2 டீம்ல இருக்கக்கூடிய இந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்தது ஸ்பின்னருக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அந்த பர்டிகுலர் வேணும். ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா எந்த மாதிரி ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்தாக்க நம்ம டீமை வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ அடுத்ததா 3ஆவது டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பிளேயர் பேட்டில். ஸோ பேட்ஸ்மேனுக்கு அந்த பவுலர் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசா வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது டாப்ல இருக்கக்கூடிய அந்த டாப்ல இருக்கக்கூடிய 4 அல்லது 5 பேட்ஸ்மேன் அவங்க எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட வீக்கா இருக்காங்களா இல்ல ஸ்பின்னர்கிட்ட வீக்கா இருக்காங்களா, ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி டைப் பவுல் ஸ்பின் பண்றவங்களுக்கு வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசா வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்ததா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு டெப்தா ஒரு டீம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கும், ஐடியா வந்து கிடைச்சிரும்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீமை எப்படி மேக் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ இதுல 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயிங் 11 வந்து ஒரு நோட்டை போட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கிங்க. ஸோ 2 டீம் இப்போ உதாரணத்துக்கு இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 2 பேர் பிளே பண்றாங்கன்னா அந்த 2 டீம்ல இருக்கக்கூடிய பாசிபிளான பிளேயிங் 11 ஒரு நோட் எடுத்து எழுதிக்கிங்க. அந்த எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 டீம்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற பார்த்து அவங்க பேரை வந்து தனியா வந்து நோட் பண்ணிக்கணும். டபுள் ஆப்ஷன் பிளேயர்னா யாரு? ஸோ பெருசா ஒண்ணு கிடையாது. டபுள் ஆப்ஷன் பிக்னா ஸோ 2 விதமா அவங்களுக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதாவது பேட்டிங் மூலியமாவும் ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அண்ட் பவுலிங் மூலியமாவும் ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும், அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றது மூலியமாவும் ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் 2 விதமா ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கவங்க தான் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து எழுதிக்கிங்க. அடுத்ததா சிங்கிள் ஆப்ஷன், அதாவது பேட்டிங்ல இருந்த மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பிளேயர்ஸை வந்து தனியா எடுத்து எழுதிக்கிங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரோ அவங்க தனியாக எடுத்து எழுதிட்டோம். அடுத்ததா சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனையும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து தனியா வந்து எழுதிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன். இந்த பவுலிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, அதாவது டெத் ஓவர் பவுல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து டெத் ஓவர் பவுல் பண்ற பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாங்கன்னா அந்த பவர் பிளேலயே வந்து அவங்க ஓவரை பிடிக்கக்கூடிய பிளேயர்ஸ், அதாவது ஒரு ஓவர்ல இருந்து 15 ஓவருக்குள்ளார அவங்க ஓவரை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து டெத் ஓவர் பவுல் பண்ற பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும். அடுத்த செகண்ட் ஆஃப் பவுல் பண்ற டீம் அந்த பவர் பிளேலயே ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அந்த 15 ஓவருக்குள்ளாரியே அவங்க ஓவரை வந்து முடிச்சுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க பவுலர்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்படி நான் சொன்ன ஆப்ஷன் வைஸ்ல நீங்க பிளேயர்ஸை பிரிச்சு வச்சு எழுதி நீங்க பண்ணீங்கன்னாவே ஒரு 11 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருவாங்க. ஸோ அந்த 11 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீம் லெவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பேரோட ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படி இருந்துச்சுன்னா இதுல சிங்கிள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேக்கன் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியகுமார் யாதவ் அண்ட் விராட் கோலி 2 பேர் எடுத்துப்போம். ஸோ சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவா வந்து பேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், பால்ல இருந்து அக்ரெசிவா தான் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை போட்டீங்கன்னா கொஞ்சம் இயர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துருவாங்க. அதே விராட் கோலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலுக்கு தகுந்தாக்குல எந்த மாதிரி பாலுக்கு எப்படி பேட் பண்ணணும், எந்த மாதிரி பாலை அடிச்சாலாம் எந்த பால் வந்து சிங்கிள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை தான் நம்ம வந்து பிக் பண்ணணும். இந்த மாதிரி இதில் விராட் கோலி இப்போ வந்து ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லா டேக்கன் பண்ணுவாரா, அந்த இடத்துல விராட் கோலி தான் நம்ம வந்து பிக் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக சூரியகுமார் ஏதாவது பிக் பண்ணோம்னா அது வந்து தவறான ஆப்ஷனா வந்து இதாயிரும். அடுத்ததான் பேட்டிங் தான் முழுக்க அந்த பிட்ச் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4 வந்து 3 பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து பிக் பண்ணிக்கிங்க. அதாவது பேட்டிங் தான் இந்த ரெண்டு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதுல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ல இருந்து 4ல இருந்து ஒரு 3 பேட்ஸ்மேனை வந்து கம்பல்சரி வந்து ஒரு பிக்கா வந்து எடுத்துக்குங்க. இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டீமை எப்படி மேக் பண்றது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அதாவது 6+5, 7+4 and 8+3 இந்த 3 பாயிண்ட்ல தான் நம்ம வந்து பிளேயர்ஸை வந்து பிக் பண்ண போறோம். அதை எப்படி பிக் பண்றது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 6+5 அப்படிங்கிற ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீம் வந்து பிளே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப்ல நீங்க பிளேயர்ஸை பிக் பண்ணீங்கன்னா ஒரு சூட்டபிளா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் டீம் அண்ட் மீடியம் டீம் அண்ட் லோவஸ்ட் டீம் யார் யாரா இருப்பாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஸ்ட்ராங் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், நியூசிலாந்து இந்த மாதிரி டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படி வந்து சொல்லலாம். மீடியம் ரேஞ்ச் டீமை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலையில் ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்க ஒரு டீமாக வந்து இருக்காங்க. ஸோ லோவஸ்ட் டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா USA, நேபாள், புனே இந்த மாதிரி டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோவஸ்ட் டீமாக வந்து இருக்காங்க. இப்போ நான் சொல்ற பர்சன்டேஜ் வைஸ்ல எந்த டீம் வந்தா எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் வந்து சொல்றேன். இப்போ 6:5 அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூட்ரல் டீம், அதாவது 2 டீம்ல ஸ்ட்ராங்கான டீம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வைஸ்ல நீங்க பிளேயர்ஸை பிக் பண்ணும்போது ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா வந்து இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து 6 பிளேயரை மஸ்ட் ஒரு பிக்கா வந்து பிக் பண்ணிக்கிங்க. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம்ல இருந்து 5 பிளேயர்ஸை வந்து
பிக் பண்ணிக்கிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து 6 பிளேயர்ஸும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம்ல இருந்து 5 பிளேயரும் வந்து பிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த 6 பிளேயர்ல இருந்து 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டோட சேர்த்து பவுலரை வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கணும். அடுத்ததா டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய 3ல 2 பேட்ஸ்மேன் கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து பிக் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஒரு விக்கெட் கீப்பரை வந்து பிக் பண்ணிக்கணும். இதே டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 3ல 2 பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனோட ஒருத்தர் இருக்காருன்னா அந்த 3ல ஆல்ரவுண்டர் சேர்த்து ஒரு பவுலர் வந்து பிக் பண்ண சொல்லியிருப்போம். அதுல 4 பேருக்கு வந்து ஆல்ரவுண்டர் சேர்த்து ஒரு பவுலரை வந்து பிக் பண்ணிக்கிங்க. அண்ட் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 3ல 2 பேட்ஸ்மேன் வந்து ஒரு கம்பல்சரி பிக்கா வந்து பிக் பண்ணிக்கிங்க. இப்ப அடுத்ததா அந்த பேட் பாஸ் பண்ற டீம்ல இருந்து 5 பிளேயர் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன்ல இருந்து 2 பேர்த்துல இருந்து யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து ஒரு பிக் பண்ணிக்கிங்க. அடுத்ததா 4th டவுன் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் 5th டவுன் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அடுத்ததா ஸ்பின் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல பிக் பண்ணிக்கிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம் வந்து 5 பிளேயர்ல டாப் ஆர் ஓப்பன் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் 2 பேர்த்துல ஏதாச்சும் ஒரு பிளேயர் கம்பல்சரி ஒரு பிக்காவது இருக்கணும். அடுத்ததா 4th டவுன் இறங்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் 5th டவுன் இறங்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் ஸ்பின் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த ஆப்ஷன் வைஸ்ல நீங்க வந்து பிக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் வைஸ்ல பிக் பண்றதை பொறுத்த வரைக்கும் 2 டீம் ஸ்ட்ராங்கான டீம் பிளே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 6+5 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் 7+4. இந்த 7+4 அப்படிங்கிற ஆப்ஷன் வைஸ்ல பிளேயர்ஸை பிக் பண்றதுனா எந்த மாதிரி டீம் வந்து பிக் பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ராங் டீம், ஒரு மீடியம் ரேஞ்ச் டீம், இந்த மாதிரி டீம் வந்து பிளே பண்ணாங்கன்னா அந்த இதுக்கு வந்து 7+4 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூட்டபிளா வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்ட்ராங் டீம்னா ஒரு ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியா வந்து எடுத்துக்கும். மீடியம் ரேஞ்ச் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்களாதேஷ், ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டீம் வந்து பிளே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 7+4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிளா வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியம் ரேஞ்ச் டீம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டீம்ல இருக்க பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் டெத் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், அடுத்ததா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் ஒரு பேட்ஸ்மேன். இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல நீங்க வந்து பிக் பண்ணிக்கிங்க. அதாவது அந்த மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் டெத் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அண்ட் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ற ஒரு பிளேயர் அண்ட் ஒரு பேட்ஸ்மேன். இந்த ஆப்ஷன் வைஸ்ல நீங்க பிக் பண்ணிக்கணும். அதே அந்த ஸ்ட்ராங் டீம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கம்பல்சரி 5 பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிங்க. அண்ட் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேனை வந்து கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து எடுத்துக்கீங்க. அதே அந்த ஸ்ட்ராங் டீம் வந்து செகண்டா பவுல் பண்றாங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4ல 3 பேட்ஸ்மேன் கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து இருக்கணும். அண்ட் 4 பவுலர்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் டீம், ஒரு மீடியம் ரேஞ்ச் டீம் வந்து பிளே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வைஸ்ல நீங்க பிளே பண்ணீங்கன்னா ஒரு வின் பண்றதுக்கு ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா 8:3. ஸோ இந்த ஆப்ஷன் வைஸ்ல பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டீம் அண்ட் ஒரு மீடியம் லோவஸ்ட் டீம், அதாவது ஒரு இந்தியா அண்ட் ஒரு உகாண்டா, இந்த மாதிரி டீம் பிளே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பனா பார்த்தீங்கன்னா அந்த 8:3 அப்படிங்கிற ஆப்ஷன் வைஸ்ல நீங்க வந்து பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணணும். ஸோ இதுல இந்த லோவஸ்ட் டீம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா இந்த 8:3 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதே அந்த லோவஸ்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 9:2 அப்படிங்கிற ஆப்ஷன் வைஸ்ல பிளேயர்ஸை பிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதாவது லோவஸ்ட் டீம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ல இருந்து ஒரு 8 பிளேயரும் லோவஸ்ட் டீம் வந்து ஒரு 3 பிளேயரும் பிக் பண்ணிக்கணும். அதே அந்த லோவஸ்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றாங்க பட்சத்துல இந்த ஸ்ட்ராங் டீம்ல இருந்து 9 பிளேயரும் இந்த லோவஸ்ட் டீம்ல இருந்து 2 பிளேயரும் வந்து நீங்க பிக் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் வைஸ்ல நீங்க பிளேயர்ஸை பிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஈஸியா வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இங்க இருக்கும். இப்போ அடுத்ததா நியூட்ரல் டீம். ஸோ இந்த நியூட்ரல் டீம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த 6+5 அப்படின்னு ஆப்ஷன் வைஸ்ல, அதாவது 2 ஸ்ட்ராங்கான டீம் பிளே பண்றாங்கன்னா அந்த டீமை வந்து நியூட்ரல் டீம் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த நியூட்ரல் டீமை எப்படி பர்சன்டேஜ் வைஸ்ல பிக் பண்ணலாம் அப்படிங்கறத தான் வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் நார்மலா ஒரு 80%, ஒரு 45, ஒரு 20 இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம பிக் பண்ற டீம் இருக்க அந்த 11 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸை நம்ம பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணோம்னா 570ல இருந்து
590க்குள்ள வந்து இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ விராட் கோலி பார்த்தீங்கன்னா 90% இருப்பாரு, ரோஹித் சர்மா 80, சூரியகுமார் யாதவ் 70, இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சுன்னா பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ற அந்த 11 பிளேயர்ஸோட பர்சன்டேஜையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 570ல இருந்து 590க்குள்ள இருக்கணும். ஸோ அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்க அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியும். அதே 560க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, அதாவது 560, 550 அந்த மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது வந்துருச்சுன்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணியை கூட நீங்க லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே நீங்க அந்த பிக் பண்ண அந்த 11 பிளேயர்ஸோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணும்போது 590க்கு மேல போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 600, 620 இந்த மாதிரி பர்சன்டேஜுக்கு மேல போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மணி கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாவோ 40 ரூபாயோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் உங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த 570ல இருந்து 590க்குள்ளார நீங்க பிக் பண்ணிருக்க அந்த 11 பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால ட்ரீம் லெவல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து வின் பண்ண முடியும். இதை வந்து திரும்ப சொல்றேன் அப்படிங்கிற யோசிக்கலாம். ஏன்னா இந்த பாயிண்ட் அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதா வந்து இருக்கணும். இப்போ இந்த 570ல இருந்து 590க்குள்ளார ஒரு டீமை கிரியேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வின் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ட்ரீம் லெவல்னா என்ன, ஸோ ட்ரீம் லெவல்ல வின் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா வந்து சொல்லியாச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிச் ரிப்போர்ட் வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த பிச்சு மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ நிறைய பேரால் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுக்கும் வந்து ஒரு ப்ரிவியூ வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல அந்த மேட்ச் எங்க நடக்குது, அந்த மேட்ச்ல ரீசெண்டா எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, அந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் இப்போ வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.